ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தேர்தல் வழக்கில் சேலம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதை தவிர வேறு எந்த சமரசத்தையும் ஏற்க மாட்டோம். திட்டம் ரத்து செய்யப்படுவதை எழுத்துப்பூர்வமாக அரசாணை வடிவில் எங்களுக்கு அளிக்க வேண்டும். பாஜகவிடம் டங்ஸ்டன் எதிர்ப்பு மக்கள் திட்டவட்டம். திருவள்ளுவரையும் திருக்குறளையும் களவாட முயற்சிப்பதே திமுக கூட்டம்தான். பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு எம்எல்ஏயுமான வானதி சீனிவாசன் காட்டம். சென்னைக்கான புதிய விமான நிலையத்தை திருப்போரூரில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் கடந்த 2 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை உடனடியாக திமுக அரசு வழங்கிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பேரெழுச்சி பெற்றிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல். பெரியார் திராவிடம் இல்லாமல் 3வது பெரிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன். 2026 பிறகு திராவிடம் துடைத்து தூர வீசப்படும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 35 மீனவர்களின் 4 நாட்டு படகுகளை கைப்பற்றி அவர்களை ஆகஸ்ட் 8ஆம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்த நிலையில் தமிழக மீனவர்கள் 35 பேரும் பத்திரமாக தாயகம் திரும்பினர். சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த 27 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற பசுமை தீர்ப்பாய ஆணையை அரசு செயல்படுத்த வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவழியில் சர்வதேச ஆய்வு மைய கட்டிடங்கள் கட்டுவதை திமுக அரசு கைவிட வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெங்களூருவைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் பத்மாவதியின் வேட்புமனு ஏற்கப்பட்ட குளறுபடி காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலர் மணிஷ் அதிரடியாக இடமாற்றம். டெல்லியில் மது கிடைக்கிறது, ஆனால் குடிநீர்தான் கிடைப்பதில்லை. ஆம் ஆத்மியின் ஆட்சி மீது பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். ஆர்ஜிகர் மருத்துவர் கல்லூரி கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு செய்திருக்கும் மேல்முறையீடு தொடர்பாக சிபிஐ சஞ்சய் ராய் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் பதில்கள் கேட்ட பின்பு முடிவு செய்யப்படும், நீதிமன்றம் அறிவிப்பு. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் 50 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் லாரியில் பயணித்த 11 பேர் உயிரிழப்பு, 15ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். மகள்களை காப்போம், மகள்களை படிக்க வைப்போம் என்ற மத்திய அரசின் முயற்சி பாலின வேறுபாடுகளை முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்து அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பையும் ஈர்த்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் 60,200க்கு விற்பனை. திறமை வாய்ந்த மனிதர்கள் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு தடையில்லை. திறமையானவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை. H1B விசா குறித்து டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்ய நாட்டு அதிபரை சந்திக்க தயார். அதே நேரத்தில் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடை விதிக்கப்படும், டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. வரி விதிப்பை ட்ரம்ப் அதிகரித்தால் அது எப்படி உலக நாடுகளை பாதிக்கிறதோ அதேபோல் அமெரிக்காவையும் பாதிக்கும். சர்வதேச பொருளாதார உறுதித்தன்மையை பாதிக்கும், செலவுகளை அதிகரிக்கும், அந்நிய முதலீடுகள் வருவதை மட்டுப்படுத்தும். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் எச்சரிக்கை. உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறும் முடிவை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்யும். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் நம்பிக்கை. டாலருக்கு பதில் புதிய கரன்சியை கொண்டுவர முயற்சித்தால் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் பொருட்கள் மீது 100% வரி விதிக்கப்படும், டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை.
மகளிர் விவசாயிகளுக்காக அமைக்கப்பட்ட இயந்திர வாடகை மையங்கள் மூலம் 1.14 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவிப்பு. ஈடி போன்ற அரசு அமைப்புகள் சட்டத்தின் வரையறைகளுக்குள் நடந்து கொள்ள வேண்டும். ஈடி சட்டத்தை தங்கள் கையில் எடுத்து குடிமக்களை துன்புறுத்த முடியாது. மும்பை உயர்நீதிமன்றம் அதிரடி. மதுரை மாவட்டம் மரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து போராட்டக் குழுவினர் வலியுறுத்தல். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டக் குழுவைச் சேர்ந்த மகாமுனி, ஆனந்த் போஸ் ஆகியோர் மத்திய அமைச்சரை சந்தித்தனர். பொங்கலுக்கு முன்பு மதுரைக்கு நேரில் சென்று மத்திய அமைச்சரை நேரில் வலியுறுத்த அழைத்துச் செல்கிறேன் என அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்த நிலையில் சந்திப்பு நடந்தது. உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட உபி பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் செங்காருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மணிப்பூரில் பாஜக அரசுக்கான ஆதரவை திரும்பப் பெறுவதாக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் அறிவிப்பு. மத்திய அரசியலும் பீகாரிலும் பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் மணிப்பூரில் ஐக்கிய ஜனதா தளம் பகீர் முடிவு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு. மணப்பாறையில் நடக்கவுள்ள பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா குறித்து அன்பில் மகேஷ் எடுத்துரைத்தார். மணப்பாறையில் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா நடைபெறுகிறது. மும்பையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரான ராகேஷ் ஜெயினுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அமலாக்கத்துறைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மும்பை ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா விழாவில் பாசிமணிகள் விற்கும் பெண் ஒருவரின் வீடியோ மற்றும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவருக்கு பாலிவுட்டில் வாய்ப்பு கொடுப்பதாக பிரபல இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அறிவிப்பு. ஐஐடி வளாக நேர்காணலில் சாதி பாகுபாடு காட்டப்பட்டது தொடர்பாக டெல்லி, மும்பை ஐஐடிகள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தேசிய பட்டியலின ஆணையம் நோட்டீஸ். திருப்பதி லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தும் நெய்யில் கலப்படம் குறித்து கண்டறிய 70 லட்சம் ரூபாயில் அதிநவீன கருவி தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக கிடைத்துள்ளது. இந்திய ராணுவத்திற்காக 1561 கோடி ரூபாய் மதிப்பில் T-72 வகையிலான 47 புதிய பீரங்கிகள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம். மகாராஷ்டிராவின் ஜல்கானில் விரைவு ரயில் ஒன்றில் தீப்பிடித்ததாக தகவல் வெளியானதால் ரயிலில் இருந்து இறங்கி தண்டவாளத்தில் நின்ற பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதியதில் 6 பேர் இறந்ததாக தகவல். நாளை முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகிறது. வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தொல்லியல் துறை சார்ந்த முக்கிய அறிவிப்பை நாளை முதல்வர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நயன்தாரா திருமண ஆவணப்படம் தொடர்பாக நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காப்புரிமை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது என்று நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வது, துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை வரும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி சஸ்பெண்ட் அல்லது திரும்ப பெறப்படும். அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. 39 கோடி ரூபாய் செலவில் கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். திருத்தணி முருகன் கோவிலுக்கு மாற்று மலைப்பாதை திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் ஆய்வு. திருச்செந்தூர் கோவில் விரிவாக்க பணிகளுக்காக 100 கோடி ரூபாய் கோவில் நிதியை பயன்படுத்துவதை எதிர்த்த வழக்கில் கோவில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கோவில் நிர்வாகம் தரப்பில் பதிலளிக்க மதுரை ஐகோர்ட் கிளை உத்தரவு. சென்னை சென்ட்ரல் சதுக்கத்தில் 355 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 27 மாடி கட்டடம் அமைய உள்ளது. விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல்.
பிப்ரவரி 1 முதல் கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு 25% வரி விதிப்பு அமல்படுத்தப்படும் என்று ட்ரம்பின் அறிவிப்பிற்கு கனடா அடிபணியாது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திட்டவட்டம். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ், லூசியானா மற்றும் டெக்சாஸில் கடும் பனிப்புயல் காரணமாக 4 பேர் உயிரிழப்பு. 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஆர்லியன்ஸ் மற்றும் லூசியானாவில் 28 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பனித்துகள் கொட்டி வருகிறது. குடியுரிமை தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய உத்தரவை எதிர்த்து 22 மாகாணங்கள் வழக்கு. பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் 100 ஆண்டு கால நடைமுறையை மாற்ற எதிர்ப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறப்படும் 18,000 இந்தியர்கள் நாடு திரும்ப உள்ளதாக தகவல். 18,000 இந்தியர்களையும் அழைத்து வர அமெரிக்க அரசுடன் மத்திய அரசு இணைந்து பணியாற்றி வருவதாக தகவல். ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023 நடத்திய தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறியதற்கும் உளவுத்துறை தோல்விக்கும் பொறுப்பேற்று இஸ்ரேல் ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி ராஜினாமா. ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்த மத்திய பாஜக அரசு மற்றும் RSS அமைப்பை கண்டித்து ஈரோட்டில் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்பு. முதல்வர் பதவியை தக்க வைக்க தமிழ்நாட்டையே பாஜகவிடம் மடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். திருப்பூர் மாநகராட்சிக்கு 46.8 கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலகம் கட்ட நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது. சுமார் 3.32 ஏக்கர் பரப்பளவில் 46.8 கோடி ரூபாயில் திருப்பூர் மாநகராட்சிக்கு புதிய அலுவலகம் கட்டப்பட உள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 567 புள்ளிகள் சரிந்து 76,405 புள்ளிகளுடன் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 131 புள்ளிகள் அதிகரித்து 23,155 புள்ளிகளில் வர்த்தகம். ICC மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 2ஆம் இடம் பிடித்துள்ளார். 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டில் 16,376 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக HDFC அறிவிப்பு. 2023 அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் HDFC வங்கி ஈட்டிய 16,373 கோடி ரூபாய் லாபத்தை விட இப்போது 2.2% அதிகம். சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை வழக்கை CBCIDக்கு மாற்றி உத்தரவு. சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். கொலை வழக்கில் குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் தினேஷ்குமார், முருகானந்தம், காசி ஆகியோர் கைது.